காட்டையே நடுங்க வைத்த இல்லை அவங்களுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்த சிங்க கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக செதறி 15 குகைக்குள்ளே போய் நின்றுட்டாங்க. இப்போ அந்த சிங்க கூட்டத்துக்கு தலைவன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. யாருடா தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கிது. ஒரு தலைவனை காணிக்கிறாங்க, ஆனால் அந்த சிங்கம் சரியாக சாப்பிடாம தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அந்த குகைக்கு தேவையில்லாத ஒரு மனிதராக தென்படுகிறார்கள். ஸோ அந்த சிங்கம் சொல்கிறவங்க தான் அடுத்ததாக அந்த கூட்டத்துக்கு தலைவன். அது யாராக இருக்கும்? இங்கே சிங்கம் குகை அப்படின்னு சொல்கிறது சோவியத் யூனியன், ரஷ்யா. சிதறிய குகைகள் அப்படின்னு சொல்கிறது தான் ரஷ்யா. ரஷ்யாவினுடைய தலைவராக யார் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 1999 யாருக்குமே அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு நபருடைய பெயர் அடிபடுகிறது. அந்த பெயர் 1999 2022 வரை 70 வயது ஆனாலும் இன்னுமே என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒழித்து கொண்டிருக்கிறது. அவருடைய பெயர் தான் புட்டின். ரஷ்யாவினுடைய அதிபர். ஆனால் அவருடைய பயணம் அவ்வளோ சுலபமாக இருந்துச்சா? அவருடைய ஒவ்வொரு எதிரிகளையும், ஏன் சொல்லப்போனால் அவருடைய ஒவ்வொரு தோல்விகளையும் எப்படி ஒரு வெற்றியாக மாற்றினார்? பல கேள்விகள். இது புட்டின் வரலாறு பாகம் 1. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிற லெனின்கிரேட். இந்த லெனின்கிரேட் அப்படிங்கிற இடத்துல தான் புட்டின் அவர்கள் பிறக்கிறார்கள். புட்டின் அவர்களுக்கு மொத்தம் 2 சகோதரர்கள். ஆனால் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2 சகோதரர்களும் இறந்துடுறாங்க. இவங்களுடைய தந்தை என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பற்படையில் இருக்கார். இவங்களுடைய தாயார் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க தங்கியிருக்கிற வீடு இல்லாட்டி அந்த இடம் எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வசிக்கக்கூடிய இந்த இடத்துல கொஞ்சம் ரவுடிகளும் இருக்காங்க. இந்த ரவுடிகள் என்ன செய்கிறாங்கன்னா, சின்னதாக ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பசங்களை பார்த்து எப்பவுமே அடிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வேலை வாங்குவாங்க. இதை பார்த்து பார்த்து வளர்றாரு புட்டின் அவர்கள். 12 வயசில் அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, இவனை எதிர்த்து அடிக்கணும்டா, இவனை எதிர்த்து அடிக்கணும்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். அதுக்கு ஜூடோ அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாங்க. படி ஜூடோ அப்படின்னு சொல்லி அவர் மனது புட்டின் அவர்களை எங்கே போக விடுது, இந்த ஜூடோ அப்படிங்கிற அந்த ஒரு தற்காப்பு கலையை படிக்க போகிறார். அந்த தற்காப்பு கலையை படிச்சுட்டு நல்லபடியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இந்த புட்டின் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட யார் மோதினாலும் இந்த ஒல்லியான பையனா அவ்வளோ தடியாக இருக்கிற பையனை அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய திறமை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கரெக்டாக சொல்லப்போனால் 1975 லெனின்கிரேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அவருடைய தெசிஸை சப்மிட் பண்ணுறார். அதனுடைய பெயர் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ட்ரேடிங் பிரின்சிபல் இன் இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கிறது தான். இதில் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன், இன்னைக்கு வந்த செய்தி, ரஷ்யாவை மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன்லேருந்து தூக்குகிறோம் அப்படிங்கிறத பல நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனை குறித்து ஒரு தெசிஸ் எழுதியவர் தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள். இந்த புட்டின் அவர்கள் சட்டம் தான் படிக்கிறார். ஆனால் சட்டம் படிக்கும்போதே அவருக்குள் ஒரு ஆசை இருக்குது, எப்படியாவது உளவமைப்பில் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இந்த சட்டம் படிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு ப்ரொஃபஸர் அறிமுகமாகிறார். அவருடைய பெயர் நட்டோலி ஷோப்சாக் அப்படிங்கிறது தான். இந்த ஷோப்சாக் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஸர் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர். 2 நபர்கள் தான் புட்டின் அவர்கள் இந்த உலகத்துக்கு இவ்வளோ பெரிய ஆளாக மாறுறதுக்கான காரணம். அதில் ஒரு நபர் இந்த ஷோப்சாக் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஏரியாவில் அந்த ஷோப்சாக் அப்படிங்கிறவருக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் வருகிறது. சொல்லப்போனால் மேயருக்கு கீழுள்ள பகுதிகள் இது எல்லாமே அந்த ப்ரொஃபஸரை தேடி வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ புட்டின் அவர்கள் எங்கே போயிட்டார்னா கேஜிபியில் ஈஸ்ட் ஜெர்மனி பக்கம் போயிட்டார். அவருடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கை கேஜிபியில் ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன். இந்த ஈஸ்ட் ஜெர்மனியை மையப்படுத்தி தான் நேட்டோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போடப்படுது. ஈஸ்ட் ஜெர்மனியை மட்டும்தான் நாங்கள் நேட்டோ படைக்குள்ளே கொண்டு வருவோம், வேற எந்த பகுதியும் நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா. அதை மீறி உக்ரைனுக்குள்ளே வந்ததுனால தான் உக்ரைன் ரஷ்யா போரே இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை. அதே ஈஸ்ட் ஜெர்மனியில் ஒரு இடத்துல தான் அவருடைய போஸ்டிங் அப்படிங்கிறது போடப்படுகிறது கேஜிபியில். ஸோ அந்த போஸ்டிங்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு அவருடைய வீட்டுக்கே வரார். அப்படி வரும்போது தான் தெரியுது ஷோப்சாக் அவர்கள் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். ஸோ ஷோப்சாக் அவர்கள் இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போதே புட்டின் அவர்களை கூப்பிட்டு, எப்பா இந்தந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்.
அப்படி அழைக்கும்போது புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு என் தகுதி என்னவோ அதுக்கான வேலை கிடைக்கட்டும், கண்டிப்பாக அந்த வேலையிலேருந்து உயர் பதவிக்கு வந்து உங்கள் கூட நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தகுந்தது போலயே கேஜிபியை விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளில் வர்றார். அப்படி ஒவ்வொரு பொசிஷனாக வரும்போது கரெக்டாக 1990 இப்போ இந்த லெனின்கிரேட் அப்படிங்கிற இடத்துக்கு மேயராக இருப்பவர் அந்த ஷோப்சாக் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஸர் தான். அவர் புட்டினை கூப்பிட்டுட்டு நீ என்னுடைய இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அட்வைசராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவரும் நான் ரெடி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போவும் இந்த கேஜிபிலேருந்து இவர் வந்தாரா அப்படிங்கிறது மட்டும்தான், அதாவது மொத்தமாக வேலையை விட்டுட்டு தான் இவர் வந்தாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். கேஜிபியை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு மத்தியிலையும் என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு கேஜிபி உளவாளியை கொண்டு வைப்பாங்களாம். அந்த உளவாளிகள் அந்த அரசியல் தலைவர்களை பற்றி நல்லா படித்து தெரிந்து கொண்ட பிறகு அவர் ஏதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறாங்களா, அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டடி வேலையில் தான் புட்டின் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வரலாறாக இருக்குது. ஸோ புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது. இப்போ எல்லாத்தையும் மறந்துடுங்க. 1990லேருந்து 99க்கு நம்ம கால பயணம் செய்ய போகிறோம். இப்போ சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அதிபராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடிகாரர். அவருடைய பெயர் போரிஸ் எல்சின் அப்படிங்கிறது தான். இந்த போரிஸ் எல்சின் 1999 எந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய விழாக்களிலும் பங்கு பெற மாட்டார், எதுலேயுமே சைன் போட மாட்டார். அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரை 3, 4, 5 முறை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதிபராக இருந்து அவர் செஞ்ச பலவிதமான பிரச்சனைகள் அங்கே பெரிதாக பேசப்படுகிறது. இந்த போரிஸ் எல்ஸ்டின் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையாக ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு அவருடைய குடி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறுது. ஸோ ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நிறைய தடவை ஹார்ட் டிசீஸ் வருது, அட்டாக் வருது. அதுலேருந்துலாம் காப்பாற்றி எடுக்கிறாங்க இந்த போரிஸ் எல்ஸ்டின் அப்படிங்கிறவரை. 1999 போரிஸ் எல்ஸ்டின் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலி, இங்கே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய குடும்பத்தாரர்கள் மட்டும் கிடையாது, ஓலிகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் நீங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நிறைய ஓலிகாக்ஸினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. ஓலிகாக்ஸ் ஓடி போகிறாங்களா இல்லையாங்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓலிகாக்ஸ் அப்படிங்கிறது பெரும் பண முதலைகள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம நினைச்சா போதும். இந்த பெரும் பண முதலைகள் என்ன செய்வாங்க, ஒரு ஆட்சி அவங்களுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், ஸோ உனக்கு நான் டொனேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி பார்ட்டி, நம்ம ஊர்லலாம் பார்ட்டி நிறைய கட்சிகள் இருக்குல்ல, கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் என்ன செய்வாங்க, ஒரு நபருக்கு தகுந்தது போல அவங்களுடைய அந்த எலெக்ஷனுக்காக பெருவாரியான பணத்தை அப்படியே செலவு பண்ணுவாங்க. அவங்க தான் ஓலிகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த போரிஸ் அவர்களுக்கும் நிறைய விதமான ஓலிகாக்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் குறிப்பிட்டு ஒரு 6 நபர்கள் தான் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் பெரசோவ்ஸ்கி அப்படின்னு சொல்கிறவர். இந்த பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு யூதர். இந்த பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு ஒலிகார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் போரிஸ் எல்சின் அவர்களுடைய முடிவுக்கு மிக முக்கியமான நபராக இருந்தார். ஸோ எல்லாருமே இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போரிஸ் எல்சின் அப்படிங்கிறவருடைய மதிப்பு சிதைந்து விட்டது, இந்த போரிஸ் எல்சினை நம்பி இனிமேல் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. 1980லேருந்து 1990 வரை ரஷ்யர்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை உணர்வை நம்ம தூண்ட நினைத்தோம். 1999 அந்த ஒற்றுமை அப்படிங்கிறதே கிடையாது. போரிஸ் எல்சினை ஆதரித்த எல்லாருமே இப்போ அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை அடுத்த பிரைம் மினிஸ்டரா இல்லாட்டி அதிபராக போட வேண்டியது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. போரிஸ் எல்ஸ்டீன் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய அளவு குடித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. இவருக்கு கூடவே இருக்க ஒரு நிழல் இருந்தது. அந்த நிழலுடைய பெயரை யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அதே பெயர் சொன்னாங்க. அதுதான் புட்டின் அவர்களுடைய பெயர். ஆனால் இந்த புட்டின் அவர்களுடைய பெயர் சாதாரணமாக யாருமே சொல்லலை. அதுக்கு ஒரு யூதர் காரணம். அவர் தான் இந்த பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர். இந்த பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் போரிஸ் எல்ஸ்டீன்ட்ட நம்ம புட்டினை கண்டிப்பாக அடுத்த அதிபராக மாற்றலாம், அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறார். பெரசோவ்ஸ்கிட்ட போரிஸ் எல்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த அதிபர் கேட்குறார், உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லெனின்கிரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் கார் ஃபேக்ட்ரிலாம் வச்சுட்ருக்கேன், இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேருந்து காரை இங்கே இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணி இப்படிலாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சம் வாங்காமல் ஒரு அதிகாரி என் முன்னாடி நின்னார் அப்படின்னா அது இந்த புட்டின் அவர்கள் தான். எந்த விதத்துலையும் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எந்த விதத்துலையும் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு, யாருக்கு எதிராகவும் செயல்படலை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அது மட்டுமே செய்யணும்னு சொன்னவர். ஸோ கண்டிப்பாக ரஷ்ய மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொல்கிறார் இந்த பெரசோவ்ஸ்கி. இந்த பெரசோவ்ஸ்கி சொன்னதை எல்லாரும் உடனே நம்பலை. ஏன்னா நிறைய பேர் இது ஒரு அதிபர் பதவி, இந்த அதிபர் பதவிக்கு புட்டின் அவர்கள் சரி வருவாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வருது.
பெரசோவ்ஸ்கி மற்றும் புட்டின் அவர்கள் அடிக்கடி பல இடங்களில் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அப்படி சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் இந்த விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிறவர் அவருடைய மூளையை யூஸ் பண்ணுவார். எந்த இடத்துல ரெக்கார்ட் நடக்கலை, எந்த இடத்துல வாய்ஸ் ரெக்கார்டிங் நடக்காது, எவ்வளவு சவுண்டாக இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி மீட்டிங் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் முடிவு செய்வார். இந்த புட்டின் அவர்கள் தான் முடிவு செய்வார். ரொம்ப சப்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார் புட்டின் அவர்கள். ஏன்னா யாராவது வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணால் கூட அது வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி நிறைய விதமான கதவுகள் இருக்கக்கூடிய அறைக்குள் வருவார். பல கதவுகளை மூடிட்டு அடுத்ததாக இவங்களுடைய மீட்டிங் நடக்கும். ஒரு கட்டத்தில் சில கதவுகள் மூடிவிட்டது. அதை உடைப்பதற்காக புட்டின் பிரயோகித்த பலம் அப்படிங்கிறதையும் இந்த பெரசோவ்ஸ்கி அவருடைய வாழ்நாள் குறிப்புகளில் எழுதியிருக்கிறார். ஸோ பெரசோவ்ஸ்கி மற்றும் புட்டின் அவர்களுடைய இந்த உரையாடல் பெரிய அளவு பேசப்படுகிறது. அப்படியே இந்த போரிஸ் எல்ஸ்டீன்ட்ட வந்து சொல்றார், பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிற அந்த யூதர் சொல்றாரு, புட்டின் அவர்கள் தான் கரெக்டாக இருக்கும், நான் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இத்தனை நாட்கள் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அவர் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாம் இந்தந்த இடத்துல வச்சு தான் அப்படின்னு சொல்லும்போது போரிஸ் எல்ஸ்டீனும் 1999 ஆகஸ்ட் மாதம் 9 உங்களுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டரா புட்டின் அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் போரிஸ் எல்ஸ்டீன். எல்லாருக்குமே வியப்பு, என்னடா இப்படி இருந்த மனுஷன் கேஜிபியில் இருந்தவர் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடந்த சில விஷயங்களை ரீகேப் பண்ணி பார்க்குறாங்க. இந்த போரிஸ் எல்ஸ்டீன் அப்படிங்கிறவர் கிட்ட இருந்த இல்லாட்டி அவருடைய இன்னர் சர்க்கிள் எல்லாருமே மாற்றி அமைக்கப்பட்டார்கள். அதற்கு எல்லாம் காரணம் இந்த புட்டின் அவர்களுடைய மூளை தான். அவர் நிழலாக இருந்து போரிஸ் எல்ஸ்டீன் மற்றும் பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர்கிட்ட இன்னென்ன முறையில் இன்னென்ன ஆட்சி நடக்கணும், இவங்க இங்கே இருக்கணும், இவங்க இங்கே இருக்கக்கூடாது, பிரைம் மினிஸ்டரை 3 தடவை மாற்ற வைத்தவர் இந்த புட்டின் அவர்கள் தான். ஸோ போரிஸ் எல்ஸ்டீன் அவர்கள் அறிவித்து விட்டார், இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவி புட்டின் அவர்களுக்கு கிடைக்குது. ஆனால் இப்படி புட்டின் அவர்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் நாள்லேயே அங்கே நிறைய விதமான நகரங்களில் குண்டு வெடிப்பு நடக்குது. 1-2 இடத்துல இல்லைங்க, 10-15 இடத்துல ஒரே மாதிரியான குண்டு வெடிப்புகள். மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க. இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கும் குண்டு வெடிப்பதற்கும் மக்கள் பயப்படுவதற்கும் என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி புட்டின் அவர்கள் தான் இருக்காரா, இல்லை அமெரிக்காவினுடைய சதி வேலைகள் இருக்கிறதா, இல்லை அரசியல் சூழ்ச்சிகளா? பாகம் 2க்காக காத்திருங்க. ஸோ இது புட்டின் வரலாறுனுடைய சின்ன ஒரு பார்ட். இதை விட பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரலாறு உங்களுக்கு காத்திருக்கு. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.